எது இல்லை, எந்த உயர்ந்த பண்பாட்டை நம் வாழ்வு பதிவு செய்யவில்லை என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அறம் என்ற ஒன்றுக்கு நீங்கள் எந்த நாகரிகத்திலேயாவது தேடி பாருங்கள், தனி அறத்தை இலக்கியமாக்கிய ஒரு இனம் உண்டா உலகத்திலே? தனி அறத்தை மட்டும் இலக்கியமாக்கி இருக்கிறார். திருக்குறள் என்று சொல்கிறோமே என்ன நூல்? அறநூல். ஆனால் அதுவே இலக்கிய நூல். ஆனா படிக்க வேண்டும் என்று தமிழ் இளைஞன் தொடங்குகிறான், தமிழ் குழந்தை தொடங்குகிறது. ஔவையார் அந்த ஆனாவுக்கே பாடம் சொல்லுகிற பொழுது அறம் செய்ய விரும்பு, ஆனா என்பதற்கு பாடத்திலேயே அறத்தை சொல்லித் தருகிறார். இன்றைக்கு மேற்கு நாட்டவர்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. அறம் என்ற குழந்தைகளுக்கு அறம் என்ற பாடத்தை சொல்லிக் கொடுப்பதே தவறு என்று பேசுகிறார்கள். அவர்கள் பேசினால் கூட தப்பில்லை. அவர்கள் சொல்வதெல்லாம், அவர்கள் துப்புகிற எச்சில் கூட அமிர்தம் என்று நினைக்கிற இன்றைய நம் நாட்டு அறிஞர்கள் கூட சில பேர் இப்படி சொல்லுகிறார்கள். அறங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள். பிழைகளை நாங்களே விதைத்துவிட்டு விளைவுகள் நோக்கி அழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழர்கள் இந்த விஷயத்திலே சிந்தித்த சிந்தனை இருக்கிறதே, நினைத்து பார்க்க முடியாத சிந்தனை. ஒரு குழந்தை உலகத்திலே பிறந்து விட்டானா, அவன் கல்வி கற்க வேண்டுமானால் அந்த கல்வியை அவன் கற்பதற்கு முன்பாக அறவரம்பிடு. இது நம் மூதாதையர்கள் சொல்லித் தந்த ஒரு செய்தி. அறம் பதிவு செய்யாமல் ஒருவனுக்கு கல்வியை கொடுக்காதே, இதை நம் மூதாதையர்கள் ரொம்ப அழுத்தி சொன்னார்கள். அதனால்தான் ஔவையார் என்ன செய்கிறார்? ஆனா என்று தொடங்குகிற பொழுதே அறம் செய்ய விரும்பு. அதை கூட நான் நினைத்து நினைத்து ரசிப்பதுண்டு. அந்த பாட்டி எப்பேற்பட்ட பாட்டி! அறம் செய் என்று சொல்லி இருக்கலாமே. அறம் செய் என்ற, பிள்ளைகளுக்கு அறம் முக்கியமானது என்றால் அதை எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? அறம் செய் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஔவையார் அதை சொல்லவில்லை, அறம் செய்ய விரும்பு என்றார். நினை, நீ நினைத்தால் போதும். நினைப்புத்தான் வார்த்தையாகவும் செயலாகவும் மாறும். அதுதான் மனம் மொழி மெய் என்கின்ற திரிகரணம் என்று நமக்கு சொன்னார்கள். நல்ல ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? முதல் அதை நினைக்க தொடங்குங்கள். நினைக்க தொடங்குங்கள். தீயதென்றால் எத்தனை திட்டம் போட்டு நினைக்கிறோம். நினைத்து பாருங்கள். தீமை என்று வந்துவிட்டால் அதை செய்வதற்கு நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். நன்மையை நினைப்பதில்லை. ஒரு நாட்டிலே நன்மை விளைய வேண்டுமா? வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நன்மையை தொடர்ந்து நினையுங்கள். நினைத்தால் அறம் வளரும். அதனால்தான் அவை அறம் செய் என்று சொல்லாமல் அறம் செய்ய விரும்பு என்று பதிவு செய்கிறார். அந்த பதிவை உள்வாங்கிக் கொண்டு நம் மூதாதையர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு பிள்ளை பிறந்து விட்டது. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் நம் தமிழ் சொல்லி இருக்கிறது. உயிர் பிறவிகளை 2 கூறுகளாக பிரித்தார்கள். உயிர் பிறவிகளை அது நம் இலக்கணம் செய்த வேலை, இலக்கியம் செய்த வேலை கூட அல்ல, இலக்கணம் செய்த வேலை. உயிர் பிறவிகளை 2 கூறாக பிரித்து, ஒன்று அகரிணை, மற்றது உயர்திணை என்று 2ஆக பிரித்தார்கள். யார் உயர்திணை என்றால் மக்கர், தேவர் முதலியவர்கள் உயர்திணை. அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் எல்லாம் விலங்குகள், பறவைகள் முதலிய எல்லாம் அகரிணை. ஒன்றை நன்றாக கவனித்து பாருங்கள். அப்படியானால் உயர்திணை யார்? நான் மனிதனை மட்டும் வைத்து சொல்கிறேன். மனிதன் உயர்திணையா அகரிணையா என்று கேட்டால் மனிதன் உயர்திணை என்று சொல்லிவிடுகிறோம். நம் இலக்கணம் தான் அதை சொன்னது. ஆனால் அவர்கள் ஒரு நுட்பம் வைத்திருக்கிறார்கள். யார் அகரிணை யார் உயர்திணை என்றால், எவனுக்கு மனம் என்கின்ற கருவி இயங்குகிறதோ அவன் மட்டும்தான் உயர்திணை. உடம்பாலே 2 கை 2 கால் 2 கண் பெற்று பிறந்து விட்டான் என்பதற்காக ஒருவனை நீ மனிதன் என்று நினையாதே. இதை எங்கே இலக்கணம் சொன்னது என்று நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு அவர்கள் ஒரு குறிப்பு வைக்கிறார்கள். ஒரு பிள்ளை பிறந்து விட்டது, ஒரு மனித குழந்தை பிறந்து விட்டது. அந்த பிள்ளையை நாங்கள் அந்த பிள்ளையை அழைக்கிற பொழுது உயர்திணை முடிவு கொடுக்கிறோமா அகிர்திணை முடிவு கொடுக்கிறோமா? நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன் வருகிறான், இது உயர்திணை. ஒரு மாடு வருகிறது, அகிர்திணை. அப்ப இப்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறது. மனிதன் வருகிறான், மாடு வருகிறது. இதையே ஒரு குழந்தைக்கு சொல்கிற பொழுது எப்படி சொல்லுகிறோம்? ஒரு பிள்ளை அழுகிறது என்றுதான் சொல்லுகிறோம். அழுகிறான் என்று சொல்வதில்லை. அது பின்னுக்கு வளர்ந்த பிறகு சொல்லலாமே தவிர, பிள்ளை பிறந்தது, பிள்ளை அழுதது, பிள்ளை விழுந்தது என்று அகிர்ணையிலே தான் சொல்லுகிறோம். மனிதர் என்றால் உயர்திணை என்றால் குழந்தையும் உயர்திணையாகத்தானே இருக்க வேண்டும். குழந்தை அழுதான் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும் என்றால், பிறக்கிற பொழுது குழந்தைக்கு மனம் இயங்க தொடங்குவதில்லை. ஆகவே மனித பிள்ளையாக பிறந்தாலும் அது மனம் இயங்குகிற வரைக்கும் அதற்கும் அகிர்ணை முடிவுதான் கொடுக்க வேண்டும். அதுவும் கிட்டத்தட்ட விலங்கோடு ஒத்ததுதான். மாவும் மாக்களும் 5 அறிவினவே, மக்கள் தாமே 6 அறிவுடைய.
என்ன அழகாக தெளிவுபட சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள். அகிருணை என்று சொன்னால் மனித பிள்ளையையும் உயர்ந்த நிலையிலே சேர் என்றால் இல்லை, அதற்கு மனம் இயங்கவில்லை, ஆகவே அது அகிருணை தான். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், மனம் இயங்க தவறும் பட்சத்தில் எவ்வளவு வளர்ந்தாலும் கூட நாங்கள் விலங்குகள் தான், அதை மறந்து போகக்கூடாது. கைகால் வளர்ந்து விட்டது, எங்களுடைய பாரம் கூடிவிட்டது, நான் உயர்ந்து விட்டேன் 5 அடி என்பதற்காக ஒருவன் மனிதனாக மாட்டான். என்றைக்கு அவன் மனம் என்கின்ற பூரண கருவி இயங்குகிறதோ அன்றைக்குத்தான் அவனுக்கு மனிதன் என்ற பட்டம். அப்படி மனம் இயங்க வேண்டுமானால் அறம் என்ற வரம்பு அவன் வாழ்க்கையிலே இடப்பட வேண்டும். நம் நாகரிகம் சொல்லித்தந்த முதல் பாடம் மறந்து போகாதீர்கள். அறத்தை சொல்லித்தர வேண்டும் என்றால் எப்படி சொல்லித்தர வேண்டும்? அவனுக்கு அனுபவமாக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், கல்வி என்ற ஒன்றை கற்று ஒரு அறிவு தெளிவு வந்த பிறகு அறத்தை சொல்லிக் கொடுத்தால் என்ன? அதுதானே சரி. பொய் சொல்லாதே, களவெடுக்காதே என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் அறிவு தெளிவு வந்த பிறகு சொல்லிக் கொடுத்தால் தானே அது முறை என்று நீங்கள் நினைத்தால் அதை தவறென்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் கல்வி என்பது உள்ளே புகுந்து ஒருவனுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதற்கு பிறகு அவன் நெஞ்சத்திலே தர்மம் பதியாது. இது நம் தமிழர்கள் கண்ட முடிவு. அறிவு வளர்ந்து ஒருவனுக்கு புத்தி இயங்க தொடங்கி விடுமானால் அவனுக்கு அவனுடைய மனதிலே அதற்கு பிறகு தர்மம் பதியாது. அதற்கு பிறகு நீங்கள் என்ன தர்மத்தை சொல்லிக் கொடுத்தாலும் அவனுடைய புத்தி என்ன செய்யும் என்றால் அதை தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமே தவிர அந்த தர்ம எல்லைக்குள்ளே தான் நிற்காது. இன்றைக்கு நான் சொல்லுகிறதுண்டு, ஒரு திருடனை பிடித்து அவனுக்கு நீங்கள் நல்ல அறிவை போதித்தால் அதனாலே வரக்கூடிய பயன் அவன் பெரிய திருடனாக மாறுவான். அவ்வளவுதான். ஒரு திருடனுக்கு நல்ல பாடத்தை போதித்தீர்களானால் திருட்டை நுட்பமாக செய்வான். ஒரு கொலையாளிக்கு நீங்கள் நல்ல கல்வியை கொடுத்தீர்களானால் அவன் கொலையை நல்ல நுட்பமாக செய்வான். ஏனென்றால் குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே புத்தி இயங்க தொடங்கிவிட்டால் புத்தி தர்மத்தை விலத்தி வாழ பழகிவிடும். அதனாலேதான் புத்தி என்பது இயங்குவதற்கு முதலே தர்ம பதிவை செய்ய வேண்டும் என்று நினைத்த நாகரிகம் நம் இனத்திடம் இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அது உங்களுக்கு எல்லாம் அனுபவத்திலே தெரிந்ததுதான். ஆற்றிலே மழை பெய்தால் வெள்ளம் வரும். மழை பெய்ய போகிறது, வெள்ளம் வரப்போகிறது என்று தெரிந்தால் வெள்ளம் வந்த பிறகு யாரும் வரம்பு கட்டுவதில்லை. வெள்ளம் வருவதற்கு முன்பு வரம்பு கட்ட வேண்டும். வெள்ளம் வந்த பிறகு வரம்பு கட்டலாம் என்று இருந்தால் கட்ட முடியாது. வெள்ளம் எந்த வரம்பையும் உடைத்து விடும். அறிவு என்பது வெள்ளம். அறம் என்ற வரம்பு அந்த அறிவு என்ற வெள்ளம் வருவதற்கு முன்பு கட்டப்பட்டால் தான் அதற்கு உள்ளே அந்த வெள்ளம் ஓடும். இப்ப நான் சொல்லுகிறேன், 2 வரம்புக்கு எல்லைக்கு உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் வரைக்கும் அது ஆறு. அந்த ஆறிலே இருந்து விளைச்சல் செய்யலாம், ஊர் பயன்பெறும். என்றைக்கு வரம்பில்லாமல் வரம்பு உடைந்து வரம்பு இல்லாமல் போய்விட்டு அதே வெள்ளம் வந்தால் அதற்கு காட்டு வெள்ளம் என்று பெயர். ஆற்றிலே வருகிற நீர் பயிரை விளைவிக்கும், காட்டு வெள்ளம் இருக்கிற பயிரை அழிவிக்கும். அதே போலத்தான் தர்மம் என்ற எல்லைக்குள்ளே அறிவு வந்தால் அதனாலே உலகம் பயன் கொள்ளும். தர்மம் என்ற எல்லையை என்றைக்கு இந்த உலகம் கடந்து அறிவு என்றைக்கு அதை கடந்து போகிறதோ அதே அறிவு இந்த உலகத்துக்கு நாசம் செய்யும். அதுதான் இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மேற்கு நாட்டார்கள் விஞ்ஞானம் என்று தங்களுடைய சுயநலத்திற்காக அறிவை வளர்த்து அறம் என்ற எல்லை உடைத்து போய் நிற்கிறார்கள். அதனால் தான் உலகம் இன்றைக்கு போரினுடைய விளிம்பிலே வந்து நின்று கொண்டிருக்கிறது. நான் சில இடங்களிலே சொல்வதுண்டு, ஒரு சில நாட்களுக்கு முன்பு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி சொன்னார்கள். நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த செய்தி என்னவென்றால் வேறொன்றும் இல்லை. அமெரிக்காவிலே ஓராண்டிலே அவர்களுடைய அந்த விவசாயத்திலே கோதுமை எல்லையற்று விளைந்து விட்டது. அவர்கள் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு 100 மடங்கு விளைச்சல். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு விளையும் என்று எதிர்பார்க்கவில்லை. விளைச்சல் அவ்வளவு வந்தவுடன் அமெரிக்க அரசு பொருளாதார நிபுணர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு ஆராய்ச்சி செய்தது. இப்படி விளைச்சல் விளைந்திருக்கிறதே, என்ன செய்யலாம்? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், பெரிய படிப்பாளிகள், பெரிய படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவை எடுத்தார்கள். விளைந்த கோதுமையிலே ஒரு பெரும்பகுதியை கடலிலே கொண்டு போய் கொட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆச்சரியமாக எனக்கு இருந்தது இந்த செய்தியை கேள்விப்படுகிற பொழுது. ஏன் இதை செய்தார்கள் என்று நினைத்து அவர்களுடைய காரணத்தை நான் அறிய முற்பட்ட பொழுது அவர்கள் அதுக்கு சொன்ன பதில், இவ்வளவு விளைந்த கோதுமையும் உலக சந்தைக்குள்ளே போனால் கோதுமையினுடைய விலை குறையும். அப்படி விலை குறையுமாக இருந்தால்
கோதுமையினுடைய விலை குறைந்தால் உலக சந்தையிலே அமெரிக்கா நட்டப்படும். அமெரிக்கா நட்டப்படக்கூடாது என்றால் கோதுமைக்கு தட்டுப்பாடு இருக்க வேண்டும். இவ்வளவு கோதுமையையும் சந்தைக்கு போக விடாமல் குறிப்பிட்ட கோதுமையை அழி. இதை சொல்வதற்கு படித்து நிபுணர்களாக சில பேர் வந்திருந்தார்கள். கல்வி எங்கே போகிறது நினைத்து பாருங்கள். இதே செய்தியை சொல்லுகிற பொழுது இன்னொரு பக்கத்திலே அந்த செய்தியினுடைய மற்றொரு பகுதியிலே சொல்லுகிறார்கள், எதியோப்பியா என்கின்ற நாட்டிலே பட்டினியினாலே குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சாகிறார்கள். விழுந்து விழுந்து சாகிறார்கள். தங்கள் மேலே மொய்க்கின்ற அந்த ஈக்களை கூட கையெடுத்து துரத்த முடியாத அளவுக்கு குழந்தைகள் எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கின்றன. ஒரு பெரிய அக்கிரமம் நடந்தது. ஒரு குழந்தை தன் கையாலே அந்த உடம்பை அசைக்க கூட முடியாமல் அப்படி சோர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய உயிர் போய் கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டு உலகளாவி நடந்த ஒரு புகைப்பட கண்காட்சியிலே ஒரு புகைப்படம் பரிசு பெற்றது. எந்த அளவுக்கு உலக நாகரிகம் போய்கொண்டிருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த புகைப்படம் என்னவென்றால், இப்படி சோர்ந்து இறந்து போய் கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை. நேரே ஒரு கழுகு உட்கார்ந்து இதனுடைய உயிர் எப்பொழுது போகும், இந்த உடம்பை தின்னலாம் என்று அந்த கழுகு இந்த பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு அமெரிக்க புகைப்படக்காரர் இந்த கழுகையும் பிள்ளையையும் சேர்த்து ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படத்திற்கு அந்த ஆண்டுக்கான சிறந்த உலக பரிசு. இதுவா நாகரிகம்? ஒரு பிள்ளை பட்டினியிலே கிடந்து இறக்கிறது, ஒரு விலங்கு அதை உண்ண தயாராக இருக்கிறது. அந்த விலங்கை துரத்தி விட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு பிடி கொடுத்து உணவு கொடுத்து அதை காப்பாற்ற நியாயம் இல்லை. அதை ஒரு கலைவடிவாக எடுத்து அதிலே ஒருவன் பரிசு வருகிறான். அதற்கு பரிசு கொடுக்கிறது மேற்குலகு. நம் நாடு அதை தூக்கி எறியும். அதுதான் நம் நாகரிகம். எங்கள் நாட்டிலே இந்த இப்படி ஒரு பரிசை ஒருவன் புகைப்படத்தை ஒருவன் எடுத்திருந்தால் அவன் விலங்குக்கு ஒப்பானவன். மரணத்திலே, ஒரு குழந்தையினுடைய மரணத்திலே, கண்ணுக்கு முன்னால நீ நிகழ்கிற மரணத்திலே நீ கலைவடிவா காண்கிறாய். நீ விலங்கல்லவா? நம் இனம் இதை ஒரு காலமும் ஏற்காது. ஏனென்றால் நயத்தக்க நாகரிகம் என்கிறார்கள் நம் நாகரிகத்தை. ஒரு நாகரிகம் என்று ஒன்று இருக்குமானால் மற்றவர்கள் கண்டு வியக்கும்படியாக அந்த நாகரிகம் இருக்க வேண்டும். அப்ப அந்த வியப்புக்கு காரணம், நம் தமிழினத்தினுடைய நாகரிக வியப்புக்கு காரணம் நம் நாகரிகத்துக்கு சுற்றி நம் மூதாதையர்கள் இட்டிருந்த அறம் என்கின்ற அந்த வரம்பு தான். அந்த வரம்பு என்றைக்கு தகர்கிறதோ அன்றைக்கு தமிழினம் தகர்ந்து போகும். மறந்து போகாதீர்கள். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப ஒரே செய்தி சொல்வது போல உங்களுக்கு படும்? நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தயை கூர்ந்து இந்த கருத்து உங்கள் நெஞ்சிலே பதிந்தால்தான் நம் இனம் வாழும். இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால், காலையிலே கூட நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், பேச்சு என்பதும் மேடை பேச்சு என்பதும் ஒரு கலை வடிவமாக ஆகிவிட்டது. எப்படி ஒரு நடிகர்கள் நடிக்கிறார்களோ அப்படி வந்து நாங்கள் சில செய்திகளை சொல்லி இன்னார் நல்ல பேச்சு பேசினார் என்று ஒரு பாராட்டு பெற்றுக் கொண்டு போகிற அளவிலே பேச்சாளனுடைய கடமை முடிகிறது என்று சில பேர் நினைக்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலே நான் அப்படி ஒரு காலமும் நினைக்கிறதில்லை. நான் எங்கள் ஊரில் சொல்வதொன்று, பேச்சாளர்களை ஒரு மேடை போட்டு மேலே இருத்தி வைத்து மக்கள் கீழே இருந்து கேட்கிறார்களே ஏன் தெரியுமா என்று கேட்பேன் என் சக பேச்சாளர்களிடம். அவர்கள் சொல்வார்கள் எல்லாருக்கும் தெரிவதற்காக என்று. நான் சொல்வது அதுவல்ல. அந்த அமைப்புக்கு காரணம் என்னவென்றால், மேடையிலே இருக்கிற பேச்சாளன் தான் உயர்ந்து நிற்கிறான், கீழே இருக்கிற நம்மையும் அந்த இடத்துக்கு உயர்த்துவான் என்ற நம்பிக்கையிலே தான் அவனை உயர்த்தி வைத்து மற்றவர்கள் கீழிருந்து கேட்கிறார்கள். இன்றைக்கு பேச்சாளர்கள் கீழிருக்கிறவர்கள் நிலைக்கு நாங்களும் வந்துவிட்டால் கூட்டம் அதிகம் சேரும் என்று நினைத்தால் அதற்கு எதற்கு ஒரு பேச்சு? ஒரு பேச்சை கேட்டால் ஒரு மனிதனுடைய மனதிலே ஓரளவாவது மாற்றம் நிகழ வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வேலையை செய்யாதே. யாரோ சொன்ன கதை எனக்கு நல்ல பிடித்த கதை. ஒரு அம்மையார் ஒரு கிராமத்திலே இருந்த ஒரு கிழவி. அவளுக்கு படிப்பறிவு ஒன்றும் கிடையாது. படிப்பறிவு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த ஊரிலே கோயில்களிலேயோ எங்கேயோ யாராவது பேச்சாளர்கள் வந்து பேசினால் இரவு எந்நேரமானாலும் அந்த கிழவி போய் அந்த பேச்சை கேட்பாளாம். நான் ரொம்ப ரசித்த கதை. பேச்சை கேட்டுவிட்டு ராராவாக பேச்சை கேட்டுவிட்டு காலையிலே வயலுக்கு வேலைக்கு போவாள். அந்த சோர்விலே வேகமாக வேலை செய்ய மாட்டாள். இந்த வயல்காரனை இதை அவதானித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு கோபம் வந்தது. சம்பளம் கொடுக்கிறவனுக்கு கோபம் இருந்தானே. ஒரு நாள் இந்த கிழவியை கூப்பிட்டான். எங்கே ராராவாக போய் தூக்கம் இல்லாமல் இருந்துவிட்டு இங்கே வந்து தூங்குகிறாய் என்றான். இந்த கிழவி சொன்னால், பெரியவர் வந்தார், அவருடைய பேச்சு கேட்க போனேன். இவனுக்கு இன்னும் ஆத்திரம் வந்தது. இவள் படிப்பறிவு இல்லாதவள், இவளுக்கு ஒன்றும் புரியாது என்று தெரிய, என்ன பேச கேட்டாய்? ராமாயணம் சொன்னார், கேட்டேன். ஓஹோ, அப்ப ராமாயணம் விளங்குற அளவுக்கு உனக்கு அறிவு வந்து விட்டதா? கிழவி சிரித்தாள்.
திரும்ப கேட்டான். இவன் திரும்பி கேட்டான், அப்படி என்னதான் சொன்னார் ராமாயணத்திலே, அதையாவது சொல் பார்க்கலாம், நீ போறதுக்கு பிரயோசனம், பரவாயில்ல விடுகிறேன், என்னதான் சொன்னார்கள் சொல். இந்த கிழவி அவளுக்கு என்ன சொன்னதென்று சொல்லக்கூட தெரியவில்லை. கிழவி சிரித்து விட்டு சொன்னால், ரொம்ப நல்லா சொன்னார் அவளுடைய அபிப்பிராயம். இப்ப பேச்சு கேட்கிற பல பேர் இப்படி சொல்லுகிறார்கள். பேச்சு நன்றாக பேசினார், என்ன பேசினார் கேட்டா நன்றாக பேசினார். நன்றாக பேசினார் என்பது சரி, அதான் என்ன, எதை நன்றாக பேசினார் அதை சொல். அதையெல்லாம் ஏன் கேட்குறீங்க தம்பி, அது ரொம்ப நல்லா பேசினார். இவனுக்கு கோபம் வந்து விட்டது. அட பைத்தியக்கார கிழவியே, அவர் என்ன பேசினார் என்பதை கூட உன்னாலே திருப்பி சொல்ல முடியவில்லை, இதற்காக ராராவாக போய் இருந்து அந்த பேச்சை கேட்டுவிட்டு காலையிலே வந்து தூங்குகிறாயே, இதுக்கு நீ போவதாலே உனக்கு என்ன பயன், அவர் என்ன சொன்னார் என்றே உனக்கு சொல்ல தெரியவில்லையே, என்ன பயன் என்று கேட்டானா இந்த வயல்காரன். இந்த கிழவி ஒரு குசும்புக்கார கிழவி. ஒன்றும் அதுக்கு பதில் சொல்லாமல் பக்கத்திலே இந்த மண்ணழுகிற கூடை இருந்தது, அந்த கூடையை தூக்கி அந்த பையன் கையிலே கொடுத்து, பக்கத்திலே அருவி ஓடிட்டு இந்த ஓடை இருந்தது, தம்பி இந்த கூடையிலே கொஞ்சம் தண்ணி அள்ளு என்றாளாம். கூடையில தண்ணி எல்ல முடியுமா? இவனுக்கு சிரிப்பு, என்ன நீ என்னையும் பைத்தியக்காரனாக்குறாயா, அதெல்லாம் வேணாம், கூடையில கொஞ்சம் தண்ணி அள்ளு. இவன் இந்த கிழவி சொல்லுகிறாளே என்பதற்காக, அதில் அள்ள முடியாது என்பதை காட்டுவதற்காக அந்த கூடையை தண்ணியிலே முக்கி எடுத்தான். ஒரு தண்ணியும் நிற்கவில்லை. கிழவி சொன்னால், இன்னொரு தரம் அள்ளு, திருப்பி போட்டு எடுத்தான், வரவில்லை. இன்னொரு தரம் அள்ளு, திருப்பி போட்டு எடுத்தான், வரவில்லை. இப்படி ஒரு 4-5 தரம் நடந்த பிறகு இவன் கேட்டான், உனக்கு வேலை இல்லை என்று எனக்கும் வேலை இல்லையா, இது என்ன செய்விக்கிறாய்? கிழவி சொன்னால், இந்த கூடையிலே தண்ணி நின்றதா? இல்லை. தம்பி, இந்த கூடையை அவதானித்து பார், நீ முதல் தரம் தூக்கி போடுகிற பொழுது அழுக்கும் களிமண்ணுமாக ஒட்டி கிடந்தது, தோய்த்து தோய்த்து எடுக்க தண்ணி நிற்கவில்லை, ஆனால் கூடை தூய்மையாக போய்விட்டது. அதுபோலத்தான் நல்ல விஷயங்களை ஒரு பேச்சாளன் சொன்னால் கேட்கிறவர்கள் நெஞ்சில் அந்த கருத்து நிற்கிறதோ இல்லையோ, உள்ளம் தூய்மைப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அது பேச்சு அல்ல. கேட்கிறவர்களுக்கு நான் அதைத்தான் சொல்வேன். ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை திருப்பி நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும், அல்லது அந்த திருக்குறளை திருப்பி சொல்ல வேண்டும் என்பது கூட இல்லை. அதை வாழ்க்கையாக்க பழக வேண்டும். அதுதான் பேச்சினுடைய வெற்றி, கேட்பதனுடைய வெற்றி. தமிழ் சொல்லுக்கு ஒரு அழகு இருக்கிறது, அதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். சொல் என்றால், நாங்கள் இன்றைக்கு பேச்சென்றால் என்ன ஆகிவிட்டது என்றால், சொல்லே பேச்சு என்று நினைக்கிறோம். சொல் பேச்சல்ல, அது பல பேருக்கு புரியவில்லை. வார்த்தைகளை அழகாக அடுக்கிவிட்டு நான் நல்ல பேச்சு பேசினேன் என்றால், அப்படி இன்றைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள், அதை பட்டமாக இட்டுக் கொள்கிறார்கள். நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். வெறும் சொல் பேச்சாகாது. சொல்லுக்கு என்ன வேலை என்றால், பொருளை காவி கொண்டு வருவதுதான் சொல்லினுடைய வேலை. இங்க பாருங்கள், இதில் தண்ணீர் பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த பாட்டிலுக்கு என்ன வேலை? இந்த பாட்டிலுக்கு என்ன வேலை? இந்த தண்ணீரை தாங்கி நிற்பதுதான் வேலை. தண்ணீர் இருக்கும் வரைக்கும் தான் இந்த பாட்டிலுக்கு அர்த்தம். தண்ணீர் முடிந்து விட்டதா, மூடி விட்டு தூக்கி எறிஞ்சு விடுவேன். ஏன், தண்ணீர் இல்லை என்றால் இந்த பாட்டினாலே எனக்கு பிரயோசனம் இல்லை. அதுபோல ஒரு சொல் பேசப்படுமானால் அதற்குள்ளே ஒரு பொருள் நிற்க வேண்டும். பொருள் இல்லாத பட்சத்திலே சொல்லுக்கு வேலை இல்லை. அப்போ சொல் பொருளை தந்து விட்டால் போதுமா என்று கேட்டால் அங்கும் முடிவு வராது. பொருளுக்குனுடைய வேலை என்னவென்று கேட்டால் அந்த பொருள் உணர்வாக வேண்டும். சொல் பொருளாகி பொருள் உணர்வாக வேண்டும். அம்மா என்கிறேன், அந்த ஆனா இம்மன்னா மாவண்ணா போடுவது இருக்கிறதே சொல். நான் அம்மா என்று சொன்ன உடனே உங்கள் அத்தனை பேர் மனதிலும் உங்கள் தாய் நினைவுக்கு வந்தாலே அது பொருள். அந்த தாய் நினைவு வந்ததும் அம்மா என்னை காத்திருப்பாளே என்கின்ற அந்த அன்பு நினைவுக்கு வந்ததே, உணர்வுக்கு வந்ததே, அது உணர்வு. ஒருவன் ஒரு சொல்லை சொன்னால் அதனாலே பொருள் விளைந்து உணர்வாகாத பட்சத்திலே அந்த சொல்லினாலே பயன் இல்லை. இதை மறந்து போகாதீர்கள். நம் மூதாதையர்கள் தமிழை வடிக்கிற பொழுது என்ன நினைத்தார்கள்? வெறும் சொல்லழகுக்கு படிக்கவில்லை, அந்த சொல்லுக்குள்ளே பொருளை வைத்தார்கள். அந்த பொருள் என்னவென்று கேட்டால் அறம். இதை மறந்து போகாதீர்கள். இந்த அற வரம்பு தான் நம் நாகரிகத்தினுடைய பலம். எத்தனை தர்மங்கள் நீங்கள் சொன்னாலும் கூட அந்த தர்மத்தினுடைய வேறு எது என்று கேட்பீர்களானால் நான் சொல்லக்கூடிய ஒன்று, தமிழ் நாகரிகத்தினுடைய பலம் என்பது அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய தர்மம் தான். நான் தொடக்கத்திலே சொன்னேன், சில பேராசிரியர்கள் சொல்கிறார்கள் தர்மத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. நான் சொல்லுகிறேன், இந்த உண்மைக்கும் மயக்கத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் உங்களுக்கு காட்டுகிறேன். தர்மத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள். இப்பொழுது நவீன பாடத்திட்டங்கள் அமைக்கிறவர்கள் எங்கள் ஊரிலும் சொல்லுகிறார்கள், அறநூல்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள். நான் ஒரு முறை கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்ன பதில்,
குழந்தைக்கு அறமின்மை அல்லது மரம் என்றால் என்ன என்று தெரியாது. நீதான் அறம் என்ற பெயரிலே அதற்கு மரத்தை சொல்லிக் கொடுக்கிறாய். எனக்கு இந்த வாதமே புதுமையாக இருந்தது. என்ன, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், புரியவில்லை என்றேன். அவர்கள் சொன்னார்கள், உங்கள் அறநூல்கள் என்ன சொல்கின்றன? நான் சொன்னேன், பொய் சொல்லாதே, களவெடுக்காதே, இதை சொல்லுகின்றன. ஒரு குழந்தைக்கு பொய் தெரியுமா? அவர்கள் என்னை கேட்கிறார்கள். குழந்தைக்கு பொய் என்றால் என்ன என்று தெரியுமா? களவென்றால் என்ன என்று தெரியுமா? நான் சிந்தித்து விட்டு சொன்னேன், தெரியாது தான். அப்போ பொய் சொல்லாதே, களவெடுக்காதே என்று நீ பாடம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது என்ன செய்கிறாய்? பொய்யையும் களவையும் குழந்தைக்கு நீங்கள் தான் அறிமுகப்படுத்துகிறீர்கள். இப்ப இது உங்களுக்கே கொஞ்சம் உண்மை மாதிரி படவில்லையா? பொய் சொல்லாதே, களவெடுக்காதே என்று சொல்லிக் கொடுத்தால் பொய்யையும் களவையும் முதல் ஒரு குழந்தைக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அந்த பிள்ளைக்கு தெரியாத விஷயத்தை நீங்களே சொல்லிக் கொடுக்கிறீர்கள். ஆகவே அறநூல்களை சொல்லாதீர்கள் என்றார்கள் அவர்கள். இது உண்மை போல இருக்கிற ஒரு பொய். இதை எப்படி அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது? இது ஒரு கருத்தரங்கிலே நிகழ்கிறது. நான் அவர்களுக்கு சொன்னேன், அவர்களுக்கு நான் சொன்ன பதில் இதுதான். ஐயா, இது இந்த கருத்தை நீங்கள் எங்கே இருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? விஞ்ஞான உலகத்திலே இருந்து பெற்றுக்கொண்டோம். நீங்கள் எல்லாம் பழைய கதை பேசுகிறீர்கள், அதை விட்டு விடுங்கள் என்றார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், விஞ்ஞானத்தின்படியே நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். குழந்தைகள் பிறந்தவுடனே குழந்தைகளுக்கு அம்மைப்பால் கட்டுவது என்று ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். டாக்டருக்கு தெரியும், அம்மைப்பால் கட்டுகிறது என்று ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், இதை ஏன் கட்டுகிறீர்கள் என்று கேட்டேன்.